waves NEET type questions பார்க்கலாம். NEET previous year question பார்க்கலாம் பாருங்க. A source of sound gives 5 beats per second when sounded with another source of frequency 100 per second. The second harmonic of the source together with a source of frequency 205 per second gives 5 beats per second. What is the frequency of the source னு கேட்டிருக்காங்க. அப்படினா ஃபர்ஸ்ட் கேஸ் எடுக்கும்போது source of frequency f எடுத்துட்டு minus 100 ஓட போடும்போது 5 beats வந்திருக்கு. either f minus 100 equal to 5 போடலாம், இல்லைனா 100 minus 5 is 100 minus f 100 minus source frequency f is equal to 5 னு எடுத்துக்கலாம். அதாவது source frequency வந்து f1 வந்து f னு எடுத்துக்கிறேன், இந்த 100 per second f2 னு எடுத்து f1 minus f2 is equal to 5 எடுக்கலாம், இல்லைனா f2 minus f equal to 5 எடுக்கலாம். செகண்ட் கண்டிஷன்ல செகண்ட் ஹார்மோனிக் ஆஃப் தி சோர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்ட் ஹார்மோனிக்னா 2f னு வருது. 2f minus 205 இது பண்ணும்போது இங்க 5 பீட்ஸ் வரலாம். செகண்ட் ஹார்மோனிக்னா 2f, அதுவும் சோர்ஸ் வித் ஒரு சோர்ஸ் வந்து 205 இருக்கு, அதோட பண்ணும்போது 5 பீட்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 5 னு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கலாம். ஆர் 205 minus 2f is equal to 5 னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுல இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க, இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க. செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்றோம்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் 2ல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வருது 200 minus 2f is equal to என்ன வருதுன்னா 10 வந்திருக்கு. இப்போ போத் சைடு வந்து என்ன பண்ணலாம், நம்ம போத் சைடு வந்து நம்ம 5ல வந்து செப்பரேட் பண்றதை அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ 5ல செப்பரேட் பண்ணீங்கன்னா இங்க -5 இங்க வந்து -5 வரும். அப்போ 195 minus 2f is equal to இங்க 5 வருது. அதே இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்றோம்னா வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 2ல மல்டிப்ளை பண்றதா எடுத்துங்க. அப்போ 2f minus 200 மைனஸ் ஏதாவது 2ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2f minus 200 is equal என்ன வருது 10 னு வருது. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன் -5ல போத் சைடு நீங்க வந்து செப்பரேட் பண்ணுங்க. அப்படி பண்ணா 2f minus 205 is equal என்ன வந்திருக்கு இங்க 5 வருது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கரெக்டா வந்திருக்கு. 2f minus 205 equal to 5 வருது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் கரெக்ட்னு எடுத்துக்கணும். அப்போ f minus 100 is equal to 5 எடுத்துக்கணும். ஏன்னா செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 195 வருது, இது கரெக்டா வரல. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் f minus 100 equal to 5 வந்திருக்கு. இதை சால்வ் பண்ணா f is equal to 105. ஸோ கரெக்டான ஆன்சர் 105 per second அப்படின்னு வந்திருக்கு. ஸோ தட் ஃபர்ஸ்ட் 66th கொஸ்டினுக்கு 105 per second is the correct answer. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்கப்பா. A source of frequency nu gives 5 beats per second when sounded with a source of frequency 200 Hz. The second harmonic of frequency 2 nu of source gives 10 beats per second when sounded with a source of frequency 420 Hz. The nu is how much கேட்டிருக்காங்க. அதாவது போன சம் மாதிரி அதே சம் தான். இப்போ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி நியூன்னு எடுத்துட்டு 200ஓட நம்ம வைப்ரேட் பண்ணா 5 பீட்ஸ் கிடைக்குது. அப்போ நியூ மைனஸ் 200 இஸ் ஈக்குவல் டு 5 வரலாம், இல்லைன்னா 200 மைனஸ் நியூ இஸ் ஈக்குவல் டு 5 வரலாம். டிஃபரன்ஸ் இன் பீட் ஃப்ரீக்வன்சி, டிஃபரன்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி 5 எடுக்கிறோம். இப்போ வந்து செகண்ட் ஹார்மோனிக் சொல்லிட்டாங்க. அப்போ 2 நியூ இஸ் ஈக்குவல் டு 2 நியூ மைனஸ் 420, 2 நியூ மைனஸ் 420 இஸ் ஈக்குவல் டு என்ன வரலாம் நமக்கு 2 நியூ மைனஸ் 10 பீட்ஸ்னு சொல்லிட்டாங்களா 10ன்னு வரலாம். ஆர் என்ன பண்ணலாம் 420 மைனஸ் 2 நியூ இஸ் ஈக்குவல் என்ன வரலாம் 10 அப்படின்னு வரலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன் கரெக்ட் அப்படின்றத நம்ம பார்க்கணும். எது கரெக்டாக இருக்கோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா இங்கே இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 2ல மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2ல மல்டிப்ளை பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2ல மல்டிப்ளை பண்ணா 2 நியூ மைனஸ் 400 இஸ் ஈக்குவல் என்ன வருது 10ன்னு வருது இங்க. ஓகேங்களா. இந்த செகண்ட் ஈக்குவேஷன் 2ல மல்டிப்ளை பண்ணா 400 மைனஸ் 2 நியூ இஸ் ஈக்குவல் என்ன வருது 10ன்னு வருது. இப்போ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 420 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ரெண்டு சைட்லயும் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம் 420 வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போ 420 வர மாதிரி எடுக்கிறதுனா ரெண்டு சைட்லயும் ஒரு 20 வந்து நம்ம ஆட் பண்றதோ செப்பரேட் பண்றதோ பார்க்கலாம். நம்ம அப்படி ஆட் பண்றது இல்லைன்னா செப்பரேட் பண்ணலாம். இப்போ 20 ஆட் பண்ணீங்கன்னா இங்க 20 ஆட் பண்ணா பிளஸ் 20 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிளஸ் 20 போட்டு இந்த பக்கம் பிளஸ் 20 போட்டீங்கன்னா உங்களுக்கு 13 வந்துருது, வராது. கரெக்டுங்களா, இது வராது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா 20 செப்பரேட் பண்றதா வச்சுக்கலாம். 20 செப்பரேட் பண்ணா அப்போ 2 நியூ மைனஸ் நல்லா பாருங்க 2 நியூ மைனஸ் 420 வந்துடும். இந்த பக்கம் 20 செப்பரேட் பண்ணா மைனஸ் 10ன்னு வருது. ஓகே, இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல வந்து 20 ஆட் பண்ணலாம், இல்லைன்னா 20 செப்பரேட் பண்ணலாம். அப்போ வந்து 20 ஆட் பண்ணா 420 மைனஸ் 2 நியூ இஸ் ஈக்குவல் டு 13 வருது. இதே 20 செப்பரேட் பண்ணா 318 வந்துருது, 318 வந்துருது. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க வந்து இது இங்க மைனஸ் 10 தானே இருக்கு, நல்லா கவனிங்க. இங்க வந்து மைனஸ் 10 தான் வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் இங்க
இங்க வந்து என்ன பண்றோம்னா இந்த டிஃபரன்ஸ் வந்து மைனஸ் வரலாம் இல்லைன்னா பிளஸ் வரலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்ப என்ன ஆகுது பாருங்க. இங்க வந்து 400 மைனஸ் 20 போட்டோம், இந்த பக்கம் மைனஸ் 20 போட்டோம். மைனஸ்ன்றது என்னது டிஃபரன்ஸ் தானே. அப்போ டிஃபரன்ஸ் எடுக்கும்போது மைனஸ் ஆர் பிளஸ் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு கரெக்டா வரதுனால நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போமா. அப்ப எடுத்தோம்னா நியூ மைனஸ் 200 இஸ் ஈக்குவல் டு என்ன வருது 5ன்னு வருது. அப்ப நியூ ஈக்குவல் என்ன வருது மைனஸ் 200 போச்சுன்னா 205 அப்படி கிடைச்சிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து இந்த கொஸ்டின் 67th கொஸ்டினுக்கு 205 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Wave has simple harmonic motion whose period is 4 seconds, while another wave which also possesses simple harmonic motion has its period 3 seconds. If both are combined, then the resultant wave will have the period equal to dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு வேவ் இருக்கு. இந்த ரெண்டு வேவ்க்கு பீரியட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேவ்க்கு வந்து பீரியட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க பார்ப்போம். பீரியட் வந்து 1/4 செகண்ட் சாரி 4 செகண்ட் கொடுத்திருக்காங்க. செகண்ட் வேவ்க்கு வந்து பீரியட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 3 செகண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. இந்த ரெண்டு வேவ்ஸும் வந்து சூப்பர் போஸ் ஆகுது. சூப்பர் போஸ் ஆச்சுன்னா ரிசல்டன்ட் வேவோட ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் ரிசல்டன்ட் வேவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க ரிசல்டன்ட் வேவ்ன்றது பீட்ஸ் தானப்பா. அப்போ பீட்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து f1 மைனஸ் f2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுதான் பீட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு வச்சுங்கப்பா. பீட் ஃப்ரீக்வன்சி கரெக்டுங்களா. இப்போ வந்து இந்த பீட் ஃப்ரீக்வன்சிக்கு 1/t போட்டோம்னு வச்சுங்க. பீட் பீரியட் 1/பீட் பீரியட் இது 1/t1 மைனஸ் 1/t2 வருது. ஓகேங்களா. அப்போ இங்க என்ன பண்ணலாம் 1/4 மைனஸ் 1/3 ஏதாவது டிஃபரன்ஸ் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/3 மைனஸ் 1/4 இல்லைன்னா 1/4 மைனஸ் 1/3 எடுத்தோம்னா நமக்கு இந்த டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 1/12 கிடைக்கும். அப்போ t இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க 12 செகண்ட் அப்படின்னு கிடைக்குது. ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 12 செகண்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குப்பா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. ஸோ அப்போ போன கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 12 செகண்ட் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. For production of beats, the two sources must have different frequency and the same amplitude. Different frequency, same amplitude and the same phase. Different frequencies and the same phase. ஸோ இந்த கொஸ்டினுக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து பீட்ஸ் வரணும்னா அந்த ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்டா இருந்தா போதும் தானப்பா. பீட்ஸ் வேணா ஃப்ரீக்வன்சிஸ் f1 மைனஸ் f2 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 வரணும், அவ்வளவுதானே வரணும். அப்படின்னும் போது அப்போ பீட் ஃப்ரீக்வன்சி பீட்ஸ் கிடைக்கணும்னா நமக்கு டூ வேவ்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சிஸ் வந்து டிஃப்ரெண்டா இருந்தா போதும். ஆம்பிளிடியூட் எப்படினாலும் இருக்கலாம், அதே மாதிரி ஃபேஸும் எப்படினாலும் இருக்கலாம். ஸோ தட் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Two cars moving in opposite directions approach each other with a speed of 22 meter per second and 16.5 meter per second respectively. Two cars moving in opposite directions approach each other சொல்லிட்டாங்க. 22 meter per second 16.5 meter per second respectively. The driver of the first car blows a horn having a frequency of 400 Hz. The frequency heard by the driver of the second car is dash ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நல்ல கொஸ்டின் பாருங்க. இது வந்து டாப்லர் எஃபெக்ட்ல கொஸ்டின் வந்திருக்கு. அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு v மைனஸ் v0 டிவைட் பை v மைனஸ் vs அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுல எது v0 எது vs அப்படின்னு பார்க்கணும். ஆக்சுவலா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து 340 கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நல்லா பாருங்க. டூ கார்ஸ் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் அப்ரோச் ஈச் அதர் வித் ஸ்பீட் ஆஃப் 22 மீட்டர் பர் செகண்ட் அண்ட் 16.5 சொல்லிட்டாங்க. தி டிரைவர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கார் அப்போ 22 இருக்கிறோம் இல்லையா, அவர் தான் ஆர்என் ப்ளோ பண்றாரு. அப்படின்னா இது வந்து வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ்னு எடுத்துங்க. செகண்ட் கார் தான் வெலாசிட்டி ஆஃப் அப்சர்வர் எடுத்துங்க. அப்படின்னா இந்த சோர்ஸும் இந்த அப்சர்வரும் வந்து என்ன ஆகுறாங்கன்னா சோர்ஸ் அப்சர்வரும் டுவர்ட்ஸ் ஈச் அதர் மூவ் ஆகுறாங்க. சவுண்ட் சோர்ஸ்ல இருந்து அப்சர்வர் போகுது. அப்போ v0க்கு ஒரு மைனஸ் பண்ணும், ஏன்னா v0 வந்து ஆப்போசிட் சவுண்ட் வருது. ஸோ இந்த ஃபார்முலா சைன் கன்வென்ஷன் போட்டோம்னா f இன்ட்டு v பிளஸ் v0 ஆயிரும். ஏன்னா வந்து அப்சர்வர் ஆப்போசிட்டா போறாரு, சோர்ஸ் வந்து சவுண்ட் டைரக்ஷன்ல போறதுனால v மைனஸ் vsன்னு போட்டுங்க. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. ஃப்ரீக்வன்சி எவ்வளோ 400 கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து 340 கொடுத்துருக்காங்க. மைனஸ் v0 வந்து இது என்ன பாருங்க வெலாசிட்டி ஆஃப் அப்சர்வர் வந்து பிளஸ் போட்டுங்க 16.5 இருக்கு கரெக்டுங்களா. டிவைட் பை வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து 340 பிளஸ் வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ் வந்து மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ் 22 போட்டுங்க. இப்போ இது வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ சால்வ் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது 400 கரெக்டுங்களா.
இன்ட்டு 340 + 16.5 என்ன வரும் பாருங்கப்பா, 356.5 வருது. டிவைட் பை இது 22 கழிச்சிட்டோம்னா 318 கிடைக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணால் கண்டிப்பாக 400 விட அதிகமாக வரணும். ஏன்னா வந்து இங்கே நியூமரேட்டர் அதிகமாக இருக்குது, டினாமினேட்டர் கம்மியாக இருக்குது, அப்படி தானே? ஸோ அப்போ சொல்லும் போதே நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் வரக்கூடாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ எந்த ஆப்ஷன் வரும்னா இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 448 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 448 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A siren emitting a sound of frequency 800 Hz moves away from the observer towards a cliff at a speed of 15 meters per second. Then the frequency of sound that the observer hears in the echo reflected from the cliff is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து இங்க வந்து ஒரு அப்சர்வர் இருக்காரு. அப்சர்வர் வந்து இங்க இருக்காரு. இங்க வந்து கிளிப் இருக்கு. ஓகே, கிளிப் இதுதான் கிளிப்னு இருக்குங்க. இப்போ வந்து ஒரு சோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் கிளிப் இப்படி மூவ் ஆகுது. அவே ஃப்ரம் தி அப்சர்வர், இது வந்து சோர்ஸ் டுவர்ட்ஸ் கிளிப் ஆகுது. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் இப்படி வருது இல்லையா, அப்படின்னா இமேஜ்ல இருந்து வர மாதிரி இருக்கும். அப்போ சோர்ஸ் எப்படி போச்சுன்னா இமேஜ் இந்த டைரக்ஷன்ல வருது. இதுதான் சோர்ஸ் நான் அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்போ வந்து சோர்ஸ் அப்ரோச்சஸ் ரிஃப்ளெக்டட் சவுண்டுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம இமேஜ்ல இருந்து வர மாதிரி இருக்கணும். அவங்க கேட்டது என்னது, then the frequency of the sound that the observer hears in the echo reflected from the clip தானே கேட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா என்னது, apparent frequency f dash is equal to f into v minus v naught divided by v minus vs ன்னு எடுத்துங்க. இப்படி எடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து அப்சர்வர் வந்து எப்படி இருக்காரு சொல்லியிருக்காங்க. அப்சர்வர் வந்து சொல்லல, அப்போ அவர் வந்து ரெஸ்ட்னு எடுத்துங்க. அப்சர்வர் வந்து ரெஸ்ட்னு எடுத்துக்கலாம், ஏன்னா அப்சர்வருக்கு வெலாசிட்டி கொடுக்கல. சோர்ஸ் தான் மூவ்ஸ் அவே ஃப்ரம் an அப்சர்வர் இது கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் வெலாசிட்டி 15 கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சவுண்ட் இப்படி தானே வருது, டுவர்ட்ஸ் தி அப்சர்வர் வருது. அந்த சோர்ஸ் வந்து இமேஜ்ல இருந்து வர்றதா நம்ம எடுத்துக்கணும். அப்போ டுவர்ட்ஸ் வரதுனால அப்ப என்ன பண்ணிக்கணும், சைன் கன்வென்ஷன் போடும்போது விஎஸ்க்கு வந்து பிளஸ் போடணும், வி நாட்டுக்கு வந்து 0ன்னு போட்டுங்க, ஏன்னா அப்சர்வர் வந்து மூவ் ஆகல. ஸோ இப்போ அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணணும்னா எஃப் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 800 கொடுத்துருக்காங்க. 800ன்னு போட்டுக்கலாமா? ஸோ இன்ட்டு வி எவ்வளோ, வி வந்து 330 கொடுத்துருக்காங்க. ஸோ 330 போட்டுட்டு மைனஸ் 0 போட்டுங்க, டிவைட் பை வி வந்து 330 போட்டுட்டு விஎஸ் எவ்வளோ கொடுத்தாங்க 15 போட்டாங்க. சரி, அப்போ 800 இன்ட்டு 330 டிவைட் பை 315 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாமா? சரி, இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கப்பா. இந்த 800 இன்ட்டு 330 பை 315 இதை சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் என்ன வரணும், கொஞ்சம் 800 கொஞ்சம் அதிகமாக தான் வரணும். ஓகேங்களா? அதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 838 அப்படின்னு கிடைக்குது. ஸோ தட் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை சிம்பிளை பண்ணி பாருங்க, 838 வருதா பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து நமக்கு நியூமரேட்டர் அதிகமாக இருக்கு, டினாமினேட்டர் கம்மியா இருக்குனால அப்படி வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. A source of sound S emitting waves of frequency 100 Hz and an observer O are located at some distance from each other. The source is moving with a speed of 19.4 meter per second at an angle of 60 degree with the source observer line as shown in the figure. The observer is raised. The apparent frequency of the observed by the observer கேட்டிருக்காங்க. இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும், velocities எல்லாமே along the line of sight எடுக்கணும். அப்போ velocity of source வந்து along line of sight வந்து vs cos 16 போட்டுக்கணும். cos 60 1/2 தானே, அப்போ வந்து vs பிளேஸ்ல vs/2 போட்டுக்கணும். அடுத்து சோர்ஸ்ல இருந்து அப்சர்வர் சவுண்ட் போகும். இங்க velocity of the observer 0 கொடுத்திருக்காங்க. அப்போ velocity of source பிளேஸ்ல பிளஸ் vs/2 போட்டுக்கோங்க. இப்போ வந்து apparent frequency என்ன ஃபார்முலா, actual frequency into velocity of the sound divided by v minus velocity of source by 2 ன்னு போட்டுங்க. ஏன் velocity of source by 2 போட்டேன்னா along the line of sight vs cos இருக்கு, v நாட் பிளேஸ்ல 0ன்னு போட்டுட்டேன். இப்போ f dash is equal to f எவ்வளவு கொடுத்திருக்காங்க, frequency வந்து 100 Hz ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ 100 சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த வி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 313 கொடுத்துருக்காங்க. ஸோ 330 போட்டுங்க, டிவைட் பை வி வந்து 313 போட்டு மைனஸ் விஎஸ் எவ்வளோப்பா 19.4 கொடுத்துருக்காங்களா. ஸோ 19.4 டிவைட் பை 2ன்னு போட்டுங்க. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 100 இன்ட்டு 330 கரெக்டுங்களா, டிவைட் பை 330 மைனஸ் 19.4 பை 2 போடணும். அப்படி போட்டால் என்ன வருது பாருங்க, உங்களுக்கு 19.4 பை 2 போட்டோம்னா 9.5 ஒரு 9.2 9.7 கிடைக்குதா, 9.7 கிடைக்குது. ஸோ தட் 100 இன்ட்டு 330 டிவைட் பை நம்ம 330ல 9.7 கழிச்சோம்னா 2 அது இப்படி வருதுங்களா, அதாவது இதுல ஒரு 10 கழிச்சா 320 தானே, அப்போ 320.3ன்னு கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்க. இப்போ இதை சிம்பிளை பண்ணா என்ன வரணும் சொல்லுங்க,
100 விட அதிகமா வரணும். அப்ப either 103 வரணும் இல்லைன்னா 106 வரணும். அப்படி தானப்பா வரணும். அப்ப சிம்பிளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு பாருங்க. 103 வருதுங்களா? இதை சிம்பிளை பண்ணா approximately 103 வருதா? So that 103 hertz அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? fourth option correct. Next question பாருங்க. A speeding motorcyclist sees traffic jam ahead him. He slows down to 36 km/h. He finds that traffic has eased and ceased, and a car moving ahead of him at 18 km/h is honking at a frequency of 1392 Hz. If the speed of the sound is 343, the frequency of the honk as heard by him will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் கவனிங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மோட்டார் சைக்கிளிஸ்ட் இருக்காங்க. இவர் வந்து 36 km/h போயிட்டு இருக்காரு. He finds that traffic has ceased ன்னு சொல்லிட்டாங்க. and a car moving ahead of him at 18 km/h இருக்குங்களா? இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து 1392 ஃப்ரீக்வன்சி, ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி 1392 இருக்கு. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து 343 கொடுத்துருக்காங்க. அப்போ தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஹாங்க் as heard by the மோட்டார் சைக்கிளிஸ்ட் கேட்டது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இந்த கேஸ்ல வந்து கார் வந்து இங்க போயிட்டு இருக்கு. இந்த காருக்கு வந்து ஸ்பீட் வந்து 18 km தானே. அப்போ 18 வந்து 5/18 மீட்டர்/செகண்ட்ல மாத்தோம்னா காருக்கு வந்து ஸ்பீட் வந்து இதுதான் சோர்ஸ்னு எடுத்துங்க, இது 5 மீட்டர்/செகண்ட் எடுத்துங்க. இங்க மோட்டார் பைக் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. இந்த மோட்டார் பைக் இதுக்கு வந்து ஸ்பீட் எவ்வளவு பண்ணா, அப்சர்வர் இவர் தான் சவுண்டை கேட்க போறாரு. இவருக்கு வந்து ஸ்பீடு எவ்வளவு கேட்குதுன்னு, இவர் எவ்வளவு ஸ்பீட்ல போறாருன்னா 36 km/h. அது மீட்டர்/செகண்ட்ல மாத்தோம்னா 5/18 மல்டிப்ளை பண்ணிட்டா 10 மீட்டர்/செகண்ட் வருது. சவுண்ட் வந்து கார்ல இருந்து இவருக்கு அப்சர்வருக்கு வரணும். அப்படின்னா சவுண்ட் டிராவல் டைரக்ஷனுக்கு அப்சர்வரும் சோர்ஸும் ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் பண்றாங்க. அதனால ரெண்டுத்துக்குமே வெலாசிட்டிக்கு நம்ம மைனஸ் போட்டாகணும். அப்ப அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி f dash equal to f into என்ன வரும், v minus v naught divided by v minus vs வரும். ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டுக்கணும். ஏன்னா சோர்ஸ் அப்சர்வர் ரெண்டு பேருமே ஆப்போசிட்டா மூவ் ஆகுறாங்க. ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு பாருங்க, 1392 இன்டு v எவ்வளோ 343 மைனஸ் v நாட் எவ்வளோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 10 போட்டுக்கணும், டிவைட் பை 343 மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 போட்டுக்கணும். இதை சிம்பிளை பண்ணணும். இப்போ சிம்பிளை பண்ணா 1392 இன்டு 340, இது 353 வந்துருமா, நியூமரேட்டர் 353 வந்துடும், டிவைட் பை டினாமினேட்டர் வந்து 5 வந்து ஆட் பண்ணா 348ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது 1390 விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஆன்சர். அப்போ என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து 1412 அப்படின்னு 73க்கு வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பார்த்தீங்கன்னா 1412 அப்படின்னு தேர்ட் ஆப்ஷன் வந்து கிடைக்குதுப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. Two sources P and Q produce notes of frequency 660 Hz each. A listener moves from P to Q with a speed of 1 meter per second. If the speed of sound is 330 meter per second, then number of beats heard by the listener per second is dash. So நல்லா கவனிங்க. Two sources P and Q produces notes of frequency 660 Hz ன்னு சொல்லியாச்சு. A listener moves from P to Q ன்னு சொல்லிட்டாங்க with a speed of 1 meter per second சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் 330, தென் நம்பர் ஆஃப் பீட்ஸ் ஹெர்ட்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து இங்க சோர்ஸ் பி இருக்கு, இங்க சோர்ஸ் கியூ இருக்கு. இப்போ ஒரு லிசனர்ன்றது அப்சர்வர். இந்த அப்சர்வர் வந்து பி டு கியூ போகும்போது இந்த சோர்ஸ்ல இருந்து கேட்கிற ஃப்ரீக்வன்சி f1 எடுத்துங்க, இந்த சோர்ஸ்ல இருந்து இது வர ஃப்ரீக்வன்சி f2ன்னு வச்சுங்க. பி இந்த அப்சர்வர் வந்து அவே ஃப்ரம் பி போறாரு டுவர்ட்ஸ் கியூ போறாரு. அப்படின்னா பீட் ஃப்ரீக்வன்சி தானே நமக்கு வேணும். பீட் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன வேணும், ஃபார்முலா f2 மைனஸ் f1 போட்டுக்கலாம். ஏன்னா டுவர்ட்ஸ் கியூ போறதுனால f2 அதிகமா இருக்கும், அவே ஃப்ரம் பி போறதுனால f1 கம்மியா இருக்கும்னு எடுத்துங்க. அப்ப அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சின்ட்டு இங்க சோர்ஸ் ரெஸ்ட் அப்சர்வர் தான் மூவ் ஆகுற அப்படி. ஓகேங்களா? அப்ப அப்சர்வர் மூவ் ஆகும்போது சவுண்ட் கீழ இருந்து வர சோர்ஸுக்கு சவுண்ட் டைரக்ஷன்ல அப்சர்வர் மூவ் ஆகுறாரு. ஆனா கீழ இருந்து வர சோர்ஸுக்கு சவுண்ட் டைரக்ஷன் ஆப்போசிட்ல போறாரு. அப்போ வந்து கியூல இருந்து கிடைக்கிற சவுண்டுக்கு போடும்போது அப்சர்வருக்கு வந்து வெலாசிட்டி எப்படி பண்ணா v மைனஸ் ஆஃப் மைனஸ் v நாட்னு போட்டுக்கணும், டிவைட் பை சோர்ஸ் ரெஸ்ட்னால v போட்டுங்க. மைனஸ் f1க்கு சோர்ஸ் p ல இருந்து வரதுக்கு என்ன பண்ணணும்னா f இன்டு v மைனஸ் v நாட், ஏன்னா சவுண்ட் டைரக்ஷன்லேயே போறோம் அப்படி இல்லையா, அதனால மைனஸ் v நாட் போட்டு பை v போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுல என்ன காமன் எடுக்கலாம், f பை v காமன் எடுத்துட்டீங்கன்னா இங்க உள்ள என்ன வரும் பாருங்க, இது v இங்க பிளஸ் v நாட், இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனா மைனஸ் v பிளஸ் v நாட் வருதுங்களா. ஸோ அப்போ வந்து v கேன்சல் ஆயிடுச்சுங்களா. அப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்க, இந்த v நாட் பிளஸ் v நாட் 2 v நாட் வருதா. அப்போ 2f v நாட் டிவைட் பை vன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ 2 இன்டு f எவ்வளோப்பா கொடுத்தாங்க, 660 கொடுத்துருக்காங்க. ஸோ 660
வி நாட் எவ்வளோப்பா கொடுத்தாங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. வி நாட் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. டிவைட் பை என்ன போடலாம்னா இது வந்து 330. ஸோ 330 போட்டுங்க. அப்போ 330 660 கேன்சல் 2 இன்ட்டு 2 4ன்னு வருது. ஸோ 74th ஆப்ஷன் வந்து 4 பீட்ஸ்ன்னு கிடைக்குது. ஸோ 4 பீட்ஸ் பர் செகண்ட் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A train moving at a speed of 220 meters per second towards a stationary object emits a sound of frequency 1000 Hz. Some of the sound reaching the object gets reflected back to the train as echo. The frequency of the echo as detected by the driver of the train is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து இது என்ன பண்ணணும்னா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இங்க வந்து ஒரு ட்ரெயின் இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு, சரிங்களா? இப்போ இந்த ட்ரெயின் ப்ரொடியூஸ் பண்ற ஃப்ரீக்வன்சி வந்து இந்த ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இப்படி வந்து ட்ரெயினுக்கே வருது. ஆக்சுவலா இந்த ட்ரெயின் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சவுண்ட் வந்து ஃப்ரீக்வன்சி எஃப் கேட்டிருக்கோம். இந்த ரிஃப்ளெக்டட் ஃப்ரீக்வன்சி அப் டேஷ்னு இருக்குங்க. இந்த ரிஃப்ளெக்டட் ஃப்ரீக்வன்சி இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வரது எப்படி இருக்குன்னா, இந்த 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 ஆப்ஸ்டக்கிள்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு இல்லையா? அப்போ வந்து இங்க ஒரு இமேஜ்ல இருந்து வந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்ப இது வந்து இப்படி மூவ் ஆகுற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகே, புரியுதுங்களா? இது வந்து சோர்ஸ்னு எடுத்துக்கணும், இது வந்து அப்சர்வர்னு எடுத்துக்கணும். அப்போ ஆக்சுவலா ட்ரெயின்ல இருந்து வர ஃப்ரீக்வன்சி அப்படியே எஃப்னு வருது. அப்புறம் இந்த ரிஃப்ளெக்டட் ஆகி வர ஃப்ரீக்வன்சி ஒரு எஃப் டேஷ்னு வருது. அப்படின்னா பீட் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃப் டேஷ் மைனஸ் எஃப்னு போட்டுங்க. எஃப் டேஷ்ன்றது என்னது? ஃப்ரீக்வன்சி ரிசீவ்டு ஃப்ரம் தி ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் தி ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம். அப்படி எடுத்தோம்னா அந்த கேஸ்ல ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வி மைனஸ் சோர்ஸ் வந்து சவுண்ட் டைரக்ஷன்லேயே வருது, ஆனா அப்சர்வர் வந்து சவுண்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல போறா அப்படி. அப்போ அதுக்கு வந்து ஒரு மைனஸ் போட்டா வி பிளஸ் வி நாட் வந்துடும் டிவைட் பை வி மைனஸ் விஎஸ். இந்த ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து இங்க ஒரு மைனஸ் எஃப், இந்த ஒரு மைனஸ் எஃப்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? மைனஸ் எஃப் போட்டு எஃப் காமனா எடுத்தோம்னா என்ன வருது பாருங்க, வி பிளஸ் வி நாட் டிவைட் பை வி மைனஸ் விஎஸ் மைனஸ் 1ன்னு வருதா? இது எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா எஃப் இன்ட்டு என்ன வரும் பாருங்க, வி பிளஸ் வி நாட் மைனஸ் வி பிளஸ் விஎஸ் டிவைட் பை வி மைனஸ் விஎஸ்ன்னு வருது. கரெக்டுங்களா? இப்போ இந்த வி கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ பீட் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா எஃப் இன்ட்டு என்ன வருது பாருப்பா, வி நாட் பிளஸ் விஎஸ் டிவைடட் பை வி மைனஸ் விஎஸ். இங்க வி நாட்டும் விஎஸ் ஈக்குவல், ஏன்னா வந்து இமேஜ் தானே அது, அதனால என்ன போட்டுடலாம்னா 2 இன்ட்டு எஃப் இன்ட்டு வி நாட் இல்ல விஎஸ் ஏதாவது போட்டுங்க டிவைட் பை வி மைனஸ் விஎஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ 2 இன்ட்டு எஃப் எவ்வளோப்பா கொடுத்தாங்க, 1000 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 போட்டுக்கலாம். ஓகேங்களா? 1000 போட்டு இன்ட்டு வி நாட் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க பாருங்க, வெலாசிட்டி ஆஃப் தி ட்ரெயின் 220 கொடுத்துட்டாங்களா? ஸோ 220 போட்டாச்சு. கரெக்டுங்களா? டிவைட் பை வி மைனஸ் விஎஸ். வி எவ்வளோ, வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் 330 போட்டு மைனஸ் 220 போட்டுங்க. இப்போ இதை செப்பரேட் பண்ணுங்க. அப்போ 2 இன்ட்டு 1000 இன்ட்டு 220 டிவைடட் பை இங்க என்ன வருது, 330 மைனஸ் 210 வந்து 110 வருதா? இந்த 110 220 கேன்சல் பண்ணா 2 வருதா? 2 இன்ட்டு 4 இன்ட்டு 4000 கிடைக்குதுப்பா. ஸோ அப்போ 75 கொஸ்டினுக்கு 75க்கு பாருங்க, 75 வந்து 4000 வந்திருக்கு. ஆக்சுவலா இங்க கொஸ்டின் வந்து கேட்டது ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி எக்கோ ஆஸ் டிடெக்டட் பை தி டிரைவர்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இது பீட் ஃப்ரீக்வன்சி தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எஃப் டேஷ் மைனஸ் எஃப் தான் 4000 வந்திருக்கு. எஃப் டேஷ் ஈக்குவல் டு எஃப் பிளஸ் 4000 போட்டுக்கணும் நம்ம. கரெக்டுங்களா? இப்போ எஃப் வந்து 1000 தானே, எஃப் வந்து 1000 போட்டோம்னா இது 5000 வருது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா இந்த பீட் ஃப்ரீக்வன்சி நினைச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இல்ல டைரக்டாவே ரிஃப்ளெக்டட் சவுண்டுடைய தான் ஃப்ரீக்வன்சி என்னன்னா இந்த மைனஸ் எஃப் போடாம இது மட்டுமே தனியா சால்வ் பண்ணியிருப்போம். இதை மட்டும் டைரக்டா இங்க சால்வ் பண்ணியிருந்தா ஒரே ஸ்டெப்ல அப்படியே 5000 வந்திருக்கும். ஓகே, புரியுதுங்களா? 5000 ஹெர்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இங்க வந்து கேட்டது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி எக்கோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரிஃப்ளெக்டட் சவுண்ட் ஃப்ரீக்வன்சி எஃப் டேஷ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம பீட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டோம். சரி, நீங்க பீட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சா கூட அது எஃப் டேஷ் மைனஸ் எஃப் போட்டு எஃப் போட்டா இப்படி வருது. ஆனா இவ்வளவு பண்ண தேவையில்ல, டைம் வேஸ்ட். இங்க டைரக்டா வந்து எஃப் டேஷ்னா இந்த ஃபார்முலா தான், எஃப் இன்ட்டு வி பிளஸ் வி நாட் பை வி மைனஸ் விஎஸ். இது அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணா 5000 அப்படியே டைரக்டா கிடைச்சிருக்கும் நமக்கு ஆன்சர்.